தொலைக்காட்சி 21/1/2021 அவங்க தான் தெரியும் கரெக்டாக. ஒரு சில எங்களுடைய எம்ப்ளாயிகள் என் கூட வேலை செய்த தினத்தந்தி மாநில எம்ப்ளாயிகளோடு சேர்ந்து ஒரு கனவோடு ஆரம்பித்தோம். இந்த 4 வருடத்தில் மிகப்பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜன் தொலைக்காட்சி என்பது ஒரு வியாபாரம், அதாவது வணிக நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறது. ஒரு நோக்கம் எப்படின்னா, நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம், நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது பண்ணங்கிறது தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ஒரு 80 வருடம் வந்துட்டீங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் இதுக்கு அடித்தளம் விட்டவங்க வந்தாங்க, ஒரு சில அடித்தளத்தை உருவாக்கிட்டு போனாங்க. அப்புறம் திரும்ப பல காரணங்களுக்காக வெளியே போனாங்க, திரும்ப புதுசாக அவங்க சேர்ந்தாங்க. போனவங்களும் சாதனை பண்ணிட்டு போயிருக்காங்க, வந்தவங்களும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற டீம் வந்து எல்லாமே இளைஞர் டீம். இது ஈகோ இல்லாத டீம். அதனால இது நீங்க வந்து நீங்க நாங்க உழைச்சதை விட இப்ப நீங்களாம் நல்லா உழைக்கணும். ஏன்னா இது வித்தியாசமான டீம். ரெண்டாவது சார் வந்து சாப்பாடை பத்தி பேசினாங்க. சாப்பாடு ஏன் போட்டோம்னா, நானும் வறுமையான குடும்பத்தில் வந்தவன். என்னுடைய முதல் சம்பளம் 180 ரூபா. அதில் 50 ரூபா 90 ரூபா சாப்பாடு பிடிச்சிருவாங்க, 90 ரூபா கையில் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு 50 ரூபா அனுப்பிடுவேன். இந்த 40 ரூபாய்க்கு எனக்கு அப்போ சட்டை கிடையாது, பேண்ட் கிடையாது, படுத்துட்டு பாய் கிடையாது, தலைநா கிடையாது. இந்த 50 ரூபாயில ஒரு மாசம் ஃபுல்லா டீ குடிக்கணும், சட்டத்துலேயும் குடிக்கிறது சோப்பு வாங்கணும், அதுல மிச்சம் பிடிச்சி பாய் வாங்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல 10 ரூபாய் பிடிச்சி பார்த்தேன். அப்போ ஆபீஸ்ல வந்து அப்ப எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, தங்கறது இடம் கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. 2வது 1983 சென்னை மாலைநகர் வரும்போது அப்படியே அந்தரத்தில் விட்டாங்க, ரூம் கொடுத்தாங்க, குளிக்கிறது வசதி கொடுத்தாங்க, சாப்பாடு கிடையாது. அப்போ ரோடோட அலைவோம். ஒரு மெஸ்ஸுக்கு போனேன், அது ஒரு கேவலமான மெஸ்ஸு. ஒரு 2 நாள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும், போகும்போது சாணி எல்லாம் மாடுலாம் இருக்கும். அங்கே போய் உட்காந்து ஒரு இலை போடுவாங்க. அந்த இலையில உட்கார்ந்த உடனே இன்னொரு சாப்பிட்டு போயிருப்பாங்க, அது எக்ஸ் இருக்கும், அது மேலே போட்டு நான் ஒரு நாள் சாப்பிட முடியாதுன்னு வந்துட்டேன். நான் ஒரு 10 நாள் வெளியே சாப்பிட்டு உடம்பு சொல்லுவாங்க. திரும்ப அது பேர் செவிட மெஸ்ன்னு சொல்லுவாங்க சென்னை. அவனே போயிட்டு நான் போகும்போது அந்த முகத்தை வந்து இங்கே பார்க்க மாட்டேன், அங்கே பார்க்க மாட்டேன். மாடி வெளியே போவேன், அந்த பொண்ணு இலை போடுவாங்க, சாப்பிட்டே போடுவாங்க. ஒரு வருஷம் கல்யாணம் ஆச்சு. அந்த ஓனருக்கு ரெகுலேஷன் கொடுத்து கையில கொடுத்து வந்துட்டாங்க. அது ஒண்ணு. 2வது, நம்ம எல்லாருமே வறுமை கோட்டில் தான் வந்திருக்கோம், ஒரு சாலத்தை தவிர. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை படிக்க வச்ச அம்மா அப்பா, அப்புறம் நம்மளுடைய பெற்றோர்கள் நான் எப்பயும் வந்தவொடனே முதல்ல எங்க படிச்சான்னு கேட்பேன், அம்மா அப்பா என்ன பண்றான்னு கேட்பேன். வேண்டாம், அம்மா அப்பா படிச்சான்னா ஒருத்தர் வறுமை கோட்டில் இருந்தா என் ஜாதி, வறுமை கோட்டில் இல்லாதவன் வேற ஜாதி. எப்பயும் நான் தான் கேட்பேன், என்ன படிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், வர்ற சம்பளத்தை அப்படியே அனுப்பிடுங்க. நாங்க அதுதான் அவங்களுக்கு தங்குற சாப்பாடும் தங்குற இடமும் கொடுக்கணும், அப்படியே அனுப்பிடணும். ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சுக்கிடுங்க, பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிடுங்க, எல்லாம் மேக்கப் பண்ணணும். ஆனா அம்மா அப்பாவை கவனிங்க, அவங்களாம் நம்மளை படிக்க வச்சு அனுப்பிவிட்டாங்க. அதனால சாப்பாடை வந்து ரொம்ப நீண்ட ஸ்பீச் எடுத்தாங்க. முத்து வந்து சபையை கலைச்சான், வேண்டி கலைச்சாடா, சரி சரி வச்சா காசா. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, தயவு செய்து உங்க அம்மா அப்பா நம்ம எல்லாம் வறுமை கோட்டில இருந்து வந்திருக்கோம். அதுல சாப்பாடு நம்ம சாப்பிடணும். ஏன் வேணா வெளியே சாப்பிடுங்க, வெளியே சாப்பிடாங்க. அன்னைக்கு 50 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா உடம்பு சரியில்லை. எனக்கு எங்களுடைய நோக்கமே நீங்க தையணும், சாப்பிட்டுக்கணும், வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் போடுறோம். அது இல்லாம நான் 8 மாசம் தூத்துக்குள்ள இருந்தேன். இந்த 8 மாசத்துல சரியான டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது, ஏற்கனவே தூத்துக்குடி போயிருக்கலாம் போது, இங்க முதல்ல பெண் நீங்க வளர்த்து போயிருக்கு. அதனால நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிடுவேன். நல்லா வளங்க, டெவலப்மெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு, பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் நம்மளை கூப்பிடுறாங்க, இது பண்றாங்க. விளம்பரங்கள், யூடியூப் விளம்பரம் நிறைய வருது. யாருமே இப்போ வந்து யாரும் சொல்லி சேர்றதில்லை. டேவிட் சார் அவங்க உட்கார்ந்தாங்கன்னா நீங்க எல்லாம் அவங்களை அப்படியே அவருக்கு கூடயே சுத்திட்டு இருக்காரு. அதனால கடவுள் மூலியமா நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். அதனால நான் சொன்னது கணசில் வச்சுக்கிடுங்க, நல்லா உழைங்க, அம்மா அப்பா கவனிங்க. அதனால இந்த வருஷம் ஒரு சாதாரண கிஃப்ட் தான் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்த வருஷம் நிறைய வர மாதிரி தரோம். பெரிய ஒரு நிறுவனமாக இன்று உலகமே போற்றுகின்ற அளவிற்கு மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய தொலைக்காட்சி ஒரு 4 ஆண்டுகளில் 25 ஆண்டு காலகட்டத்தை தாண்டிய ஒரு தொலைக்காட்சிக்கு நிகராக நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி இன்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது
பணியாற்றக்கூடிய டெக்னீசியன், அதுக்கு அடுத்ததாக நம்முடைய கேமராமேன்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து அத்தனை இங்கே நம்முடைய அலுவலகத்தை சுத்தம் செய்யக்கூடிய அம்மா அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிக்கிறோம். என்ன காரணம், இந்த பண்டிகை அண்ணாச்சி சொன்னா சொல்கிற பொழுது திருவிழா என்று வைத்தார்கள். ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவிழா என்ற வார்த்தையை நம்ம வந்து திருப்பி விழாதிரு அப்படின்னா, நம்மை நாம் எப்பொழுதுமே புதுப்பித்துக் கொண்டே இருப்பதுதான் திருவிழா. நம்மை நாம் சரிபார்த்துக் கொள்வது. அதுல இப்ப எல்லோருக்கும் நம்ம வந்து சாமி படைச்சோம். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க விஞ்ஞானபூர்வமா, இதெல்லாம் வைக்கிறீங்களே சாமி சாப்பிடுறது அப்படின்னு. இந்த படைத்ததை எல்லாம் அந்த காலத்துல எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, பெரியோர்கள் சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு ஒரு தஞ்சாவூர் பகுதியை இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்து கோயில்ல பெருமாள் கோயில போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தானிய கிடங்கு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஏக்கர கணக்குல நிறைய நெல் மணிகள் விளைந்தால் கூட அதை சேமிச்சு வச்சு எப்போ வந்து மழை சரியான முறையில் பெய்யவில்லையோ அப்போ வந்து அந்த தானிய கிடங்குல எடுத்து அதை விவசாயி இல்லாத நேரம் நடக்காத நேரத்துல மக்கள் பயன்படுத்தினார்கள். அப்ப அது என்ன பொருள் அப்படின்னா பண்டிகைன்னு வச்சான் பேரு. ஏன் அப்படின்னா பண்டம் ஈகை அப்படின்னு ஒரு பொருள். பண்டிகைகளை பிரிச்சு பாத்தீங்கன்னா பண்டம் ஈகைன்னா கொடுத்து கொண்டு வரும். அதனாலதான் பண்டிகை என்று வைத்தார்கள். நம்மிடம் இருப்பதை அடுத்தவருக்கு கொடுத்து ரசித்து பார்ப்பது பண்டிகை. அப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் செய்த ஒவ்வொன்றுமே, ஆயுத பூஜைக்கு வருடந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள், வருடந்தோறும் நமக்காக பயன்படக்கூடிய அந்த மின்விசிறி, வருடந்தோறும் பயன்படுத்தக்கூடிய மின் விளக்குகள், வருடந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட நம்மை வாழ வைத்து நமக்கு சாப்பாடு போடுகிற ஒரு தொழிலுக்கு உலக நாட்டிலே எந்த நாட்டிலும் வந்து நாம் செய்கின்ற தொழிலை மதித்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நாடு இந்திய தேசம் இருக்கிறது அப்படின்னா அதை நாம் மாறுதட்டி பெருமையோடு கைத்தட்டி மகிழ்ச்சி நம்ம தெரிவிச்சுக்கணும். அண்ணாச்சி அடிக்கடி சொல்லுவார் உழைப்பை பற்றி. நாம் தூத்துக்குடி மண், எப்பவுமே நாம் வாழ்கிற மண்ணுடைய சிறப்பு நமக்கு தெரியணும். நாம எப்பயுமே நம்ம ஊர் பெருமையை பேசுவோம், ஆனா நம்ம ஊர் பெருமை நமக்கு தெரியாது. அமெரிக்கா பத்தி பேசுவோம், ரஷ்யாவை பத்தி பேசுவோம், சிகாகோ பத்தி பேசுவோம், உலக நாடுகள் அத்திலும் பேசுவோம். நம்ம நாட்டை பத்தி, நம்ம வாழ்ற பூமி பத்தி பேசிக்க மாட்டோம். இந்த தமிழ் மண்ணையே முன்னாடி மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னா, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, கொங்கு நாடு அன்புடைத்து, சேர நாடு தந்தம் உடைத்துன்னு சொன்னான். சேர நாடு என்பது கேரளா, கோயம்புத்தூர், ஈரோடு, அங்கெல்லாம் வந்து நீங்க சந்தோஷப்பட்டிருக்கணும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட வாங்க கூட அண்ணன் ஒருத்தர் சீஃப் கெஸ்டா வந்தார். அவர் கூட பாத்தீங்கன்னா அந்த கொடை நம்முடைய கொங்கு நாடு பகுதியை சேர்ந்தவர். அந்த வார்த்தையே தெரியும், வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை. பண்பாடோடு வாழ்ந்தாங்க முன்னோர்கள். அதுக்கு ஒரு சிறப்பு வைத்தார்கள், கொங்கு நாடு அன்புடைத்து அப்படின்னாங்க. சோழ நாடு என்பது தஞ்சாவூர், திருச்சி, இந்த பகுதியை மையமாக கொண்ட பகுதிக்கு சோழ நாடுன்னு பேர். அந்த பகுதி என்ன சிறப்புனா, நெல்கள் அதிகமாக விளைகிற பகுதி, உலக நாட்டுக்கே சோறு போட்ட ஒரு பகுதி தஞ்சாவூர். அந்த பகுதிக்கு என்ன சிறப்புனா சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னா. சரி, அப்ப பாண்டிய நாடு அப்படின்றதா எங்கள் அண்ணாச்சி நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, அவரை புகழ்ந்து பேசினால் கூட அவர் பிடிக்காத தட்டா இருப்பாங்க. நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டு என்னையும் வாழ வைத்து இன்னைக்கு டேவிட் சார் எல்லாம் உருவாக்கி, இன்னைக்கு அவர் உருவாக்கின்ற வார்த்தையை தவறு, ஏன்னா அவர் தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியுடைய உயிர் நாடியாக ஒரு முதுகெலும்பாக இருந்து அண்ணாச்சியுடைய ஒரு இணைய நாளமாக அவருக்கும் போதா பிடிக்காது. ஆனா சில நேரங்களில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது சொல்லித்தான் ஆகணும். வைரமுத்து சொல்லுவார், கவியரசர் சொல்லுவார், வைரமுத்து அவர்கள் புகழ்ச்சியே பிடிக்காது கவிஞர் மு மேத்தாக்கு அப்படின்னாரு. ஆனா புகழ வேண்டிய டைம்ல புகழ்ந்தாதான் அந்த கவிஞர்களுக்கு பெருமை, தமிழுக்கும் அழகு, கவிதைக்கும் பெருமை, மனிதர்களுக்கும் அழகு. அவங்க செய்கின்ற வேலையை ஆயுத பூஜை நம்ம எப்படி ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை செய்து நாம் வணங்குகிறோமோ அதை போன்றுதான் நமக்கு உதவி செய்கின்ற, வழிகாட்டுகின்ற டேவிட் சார் இருந்து நம்முடைய மாதம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த தேதி முன்னப்பனாலும் அந்த தேதியின் பிரகாரம் நம்மளுக்கு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ராகேஷ் சார் இருந்து அவர்களை வழிநடத்துகிற நம்முடைய அண்ணாச்சி தூத்துக்குடி மண்ணிலே பிறந்தார். அந்த மண்ணுக்கே பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, பாண்டிய நாடு முத்துடைத்துனாங்க. தூத்துக்குடி தான் முத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் மதுரை, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதிக்கெல்லாம் என்ன சிறப்புனா பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னாங்க. ஆனால் எந்த பகுதிக்கும் இல்லாத சிறப்பு இந்த மண்ணுக்கு உண்டு. ஆதம்பாக்கம். பாக்கம் அப்படின்னா என்ன பொருள்னா, மனிதர்கள் சேர்ந்து வாழ்கிற ஊருக்கு பேரு பாக்கம்னு பேரு. கூடி சேர்ந்து வாழ்கிற மக்கள் வாழ்கிற இடத்துக்கு, கூடி இருக்கின்ற இடத்துக்கு பாக்கம்னு பேரு. ஆனா பசு தம் அப்படின்னா நடப்பதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு ஊருக்கு அண்ணாச்சி தான் சொல்லுவார், சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது பெருமை கொள்ளும். ஆதம்பாக்கம்ன்ற ஒரு ஊருக்கு என்ன சிறப்புனா, பசுக்கள் அதிகமாக நடந்து உழவிய ஒரு ஊர் இந்த ஆதம்பாக்கம்னு பேர். அந்த ஆதம்பாக்கம் பசுக்கள் நடமாடிய அந்த புனித தலத்தில் இன்னைக்கு ஜெம் தொலைக்காட்சி என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அண்ணாச்சி ஒரு கேள்வி கேட்டார், போன வருஷம் ஆயுத பூஜை நம்ம போட்டோம், போன வருஷம் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த வருஷம் இருக்கிறாங்க, போன வருஷம் இருந்து இந்த வருஷம் இருக்கிறவங்க அப்படியே கை தூக்கி பார்ப்போம். நானும் சரி, நானும் டேவிட் சார் இருக்கிறாரு.
4 ஆண்டுகளாக நம்ம வந்து பூஜை போட்டோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, புதுசா இன்னைக்கு ஒரு 60 பேர் நம்முடைய அமைப்பில் வந்து இன்னைக்கு சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வியூல அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாமே எங்கஸ்ட் இளைஞர்கள், அது ரொம்ப பெரும்படுறாரு அவர். ஏன்னா நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா தொலைக்காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சியாக ஆகிவிட்டாங்க. ஆனா நம்முடைய தொலைக்காட்சி ஜிம் தொலைக்காட்சி அப்படின்னா வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, தேவையான நிகழ்ச்சி. அது நியூஸாக இருந்தாலும் சரி, சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சியாலும் சரி, ஆரோக்கியமாக அவசியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஏதோ அவன் பண்றான் ஒரு சேனல் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறான், அந்த சேனல் பண்றான் நம்ம பண்ணணும் அப்படின்னா அண்ணாச்சியுடைய நோக்கம் இல்லை. அவர் பிறந்து வளர்ந்ததே கடுமையான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மண்ணில் அவர் பிறந்த ஊரை நான் போய் பார்த்துட்டு அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு சேனலை உருவாக்கி இன்னைக்கு ஜெம் அப்படின்னா வைரம்னு பொருள். இன்னைக்கு அந்த வைரம் எப்படி கிடைக்குது அப்படின்னா தீட்ட தான் அந்த சாதாரணமா கல், பாறைக்கல், பாறையிலிருந்து தான் வைரம் கிடைக்கிறது. ஒரு பாறையை தீட்ட அது வைரமாகும். அதே போலதான் ஜெம் தொலைக்காட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்ப குட்டிகண்ண சார் வந்தா, நம்ம தாமெல்லாம் வந்தாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க எல்லாம் கேமரா பின்னாடியே இருந்தாங்க. அவங்கள கேமராவுக்கு முன்னாடி வர வச்சு பட்டியை தீட்டி வைரமாக்கிய ஒரு பெருமை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மட்டும் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை ஜெம் தொலைக்காட்சி கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நான் கூட திமிர ஒரு தெளிவா ஏன் சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டமிட்டு அழகா டேவிட் சாரும் அண்ணாச்சி ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாங்க. தேசிய தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு 66 தலைவர்களை பத்தி ஒவ்வொரு தலைவரும் 40 எபிசோட பேசணும். ஜெய்கந்த் சென்பாரானா இது யாருன்னே தெரியாது. நானே என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேச ராணுவப்படை அமைச்ச நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெர்மனி நாட்டுக்கு ஒரு தமிழன் கன்னியாகுமரி மண்ணிலிருந்து பிறந்து அங்க போயிட்டு ஹிட்லரையும் ஆட்டி படைச்சார். ஹிட்லரை ஆட்டி படைத்த நான் என்ன நினைச்சேன்னா, அங்க சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெய்ஹிந்த் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்திய தேசிய ராணுவ படையின் ஸ்லோகமே அதுதான். ஆனால் அந்த சுபாஷ் சந்திர போஸுக்கு ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை யாராவது சொன்னாங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாஞ்சில் என்ற பகுதியிலே பிறந்த ஒரு பச்சை தமிழன், வீரத்தமிழன் அந்த செண்பகராமன் என்பவர் தான் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, முதன்முறையாக தமிழ்நாட்டிலே இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியில் தான் ஜெய்ஹிந்த் செண்பகராமனை பற்றி முதல் தொகுப்பு வெளியிடப்பட்டது. இது பெரிய வரலாறு. எந்த சேனல்லையும் ஜெய்ஹிந்த் செண்பகராமனை பற்றியோ வாவுசியை பற்றியோ இப்ப தேசிய பாரதியை பற்றி கூட தனியா ஒரு நிகழ்ச்சி பண்ணதா வரலாறு கிடையாது. பட்டிமன்றங்கள் கூட நாம் எடுக்கக்கூடிய பட்டிமன்றத்தை பாருங்க, சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவல நிலைகளை, இன்னைக்கு மாணவர்களுடைய பிரச்சனை, பெற்றோருடைய பிரச்சனை, இன்னைக்கு மாணவனுக்கு ஆசிரியர்கள் மதிக்க மாட்டேன்றாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை மதிக்க மாட்டேன்றாங்க. நம்ம நினைச்சா வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமான ஒரு காமன் தலைப்படுத்தி போயிட்டே இருக்கலாம். வியூஸ் வேற மாதிரி வரும். ஆனால் இது நடத்தக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி அவரை பெருமையாக சொல்லவில்லை, சமூக நோக்கத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய தொலைக்காட்சி நினைக்கிறார். நாம் போடுகிற ஆடையிலிருந்து பேசுகிற பேச்சு வரைக்கும் ஒரு ஒழுக்க நெறியோடு ஜெம் தொலைக்காட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு. இன்னைக்கு கூட சில விஷயங்கள் தாம சொன்னார், 9 மணிக்கு 9 மணிக்கு வரணும் அப்படி ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா வேளாக. இன்னைக்கு கூட மிகப்பெரிய இயக்கங்கள் 100 ஆண்டு கண்ட இயக்கத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? காலம் கொண்டு போடுறது, கடமை கண் போடுறது, டைம் ஃபாலோ பண்ற விஷயம். 9 மணிக்குன்னா 9 மணிக்கு நிக்கணும். அந்த 9 மணிக்கு நிக்கிற அந்த வெற்றி நம்முடைய ஜெம் தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கிறீங்க. இந்த ஜெம் தொலைக்காட்சி இன்னும் நமக்கு யார் சோறு போடுறாங்களோ, ஆத்தா தாய் தகுப்புல நம்மளை போடுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அது மாதிரி நமக்கு சோறு போடக்கூடிய தொழில் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி. ஏதோ வந்தோம் போன 6 மாசம் வேலை பார்த்து ஓடி போயிட்டு சொல்லி இல்லாமல, எங்க எதில் நீ வருகிறாய், எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதை பற்றி அதுவாக ஆகுவாய் என்ற விவேகானந்தர். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ப உழைப்பு வர விவேகானந்தர். நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதற்கேற்ப உழைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி சிந்தித்ததால்தான் இன்னைக்கு ஜெம் தொலைக்காட்சி என்ற மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நமக்கு உருவாகி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிஎம் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அவங்க எவ்வளவு பெரிய ஜாமானா இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, அங்க பாத்தீங்கன்னா ஒரு லோகம் நமக்கு நிக்குது. அது மகிழ்ச்சியா இருக்கு. எங்க வீட்டுல கூட பார்த்துட்டே இருப்பாங்க, அப்ப அங்க பாருங்க ஜெம் தொலைக்காட்சி லோகம் வருது அப்படின்னா ஒரு இருமாப்பா இருக்கும், ஒரு கர்வமா இருக்கும். ஏன்னா சன் டிவி அது எந்த சேனலாக இருந்தாலும் சரி, அங்க நிக்கிற லோகம் பக்கத்துல எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சி நிற்க வைத்து விட்டோம் என்ற ஒரு உழைப்புக்கு நீங்க தான் மிகப்பெரிய ஒரு காரணம்.
போற? டேய் ரேணு, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர், கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். இந்த லவ் மேட்டர்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சான். பல்லு இவன் பகடா சாப்பிட்றான், இல்லாதவன் அவ்வளோ பொரியோ ஊற வச்சு சாப்பிட்றான். ஆனால் ஒன்று மச்சான், நெவர் ஃபால் இன் லவ், ஆல்வேஸ் ஃபைல் இன் லவ். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். NCS Tamil BGM. அடிச்சா தண்ணி தெறிக்கதான் செய்யும். NCS Tamil BGM.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.